அனைவருக்கும் வணக்கம். பாப்பாவோட 20வது பிறந்த நாளை முன்னிட்டு இலவச கண் சிகிச்சை முகாம் நடத்தினோங்க உங்களோட ஆதரவோடு. இந்த கண் சிகிச்சை முகாம் எங்கே நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேப்பூரில் நடந்துச்சுங்க. மக்களை நாடி மருத்துவ சேவை, மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வு துறை, வருமுன் காப்போம் திட்டம், முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டத்துடன் ஸ்ரீமதி அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு ஸ்ரீமதி அறக்கட்டளையும் திருச்சி ஜோசப் கண் மருத்துவமனை இணைந்து நடத்தும் சிறப்பு மருத்துவ முகாம். பாப்பாவோட பிறந்த நாள் அன்னைக்கு இந்த முகாம் நடந்துச்சுங்க. பாப்பாவோட அறக்கட்டளை மூலம் திருச்சியில் ஜோசப் கண் மருத்துவமனை இருக்குங்க. அவங்களும் இணைந்து தான் இந்த இலவச மருத்துவ முகாம் நடத்தினோங்க. இதுக்கு முன்னாடி பாப்பாவோட பிறந்த நாள் அப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வருஷம் பார்த்திங்கன்னா பூச்செடி கொடுத்துருந்தோம். 2வது வருஷம் பார்த்துருந்திங்கன்னா மாமரம் பலாமரம் அப்படின்னு சொல்லிட்டு மரக்கன்று கொடுத்துட்டு இருந்தோங்க. இப்போது 3வது வருஷம் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா கடந்த 2 ஆண்டு காலமாக பாப்பாவுக்கு பிறந்தநாள் வரும்போது பார்த்திங்கன்னா யாருக்காவது கல்வி உதவித்தொகை கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க இந்த 2 வருஷம் ஆண்டம். இப்போ தான் பார்த்திங்கன்னா இந்த வருஷம் ஜோசப் கண் மருத்துவமனையோடு இணைந்து பாப்பா பிறந்தநாள் அன்று இலவச கண் சிகிச்சை முகாம் நடத்தினோங்க உங்களோட ஆதரவோடு. ஏதாவது பாப்பா நினைவு இருக்கிற மாதிரி பார்த்திங்கனாக்க நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணுங்க. இதுக்கு உங்களுடைய ஆதரவு தான் என்னுடைய பலமாக இருந்துக்கிட்டு இருக்குது. நீங்களும் உங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன சின்ன உதவியை பாப்பாவோட அறக்கட்டளைக்கு தொடர்ந்து செய்துக்கிட்டே இருக்கணுங்க. நீங்கள் மட்டும் இல்லை, உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் அத்தனை பேத்துக்கும் சொல்லுங்கள். பாப்பாவோட அறக்கட்டளைக்கு உங்களால் முடிஞ்ச சின்ன சின்ன உதவியை செய்யணுங்க. உங்களால் முடிஞ்ச சின்ன சின்ன உதவியை செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கிறோம். அதன் மூலம் பாப்பா நினைவு இருக்கிற மாதிரி நம்மளும் ஏதாவது மக்களுக்கு செய்துக்கிட்டே இருப்போங்க. இதுக்கு இடையில் பார்த்திங்கன்னா நம்ம எப்பயாவது ஒரு டைம் பார்த்திங்கன்னா தண்ணீர் பந்தல் எங்கேயாவது வச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். அன்னதானமும் ஒரு சில டைம் செஞ்சுக்கிட்டு தாங்க இருக்கிறோம். அப்போவோட அறக்கட்டளையில் பார்த்திங்கனாக்க பெரிய அளவில் எந்த ஒரு தொகையும் வரதில்லை. சின்ன சின்ன அமௌண்ட்டை அவங்கவுங்களால முடிஞ்ச உதவியை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த அறக்கட்டளையில் என்ன இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்மளும் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சின்ன உதவியை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோங்க. இது இன்னும் பெரிய அளவில் நல்லா சிறப்பாக நடக்கிறதுக்கு உங்களுடைய ஆதரவு எப்போவும் பாப்பாவோட அறக்கட்டளைக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணுங்க. ஆட்சி மாறுச்சுன்னா கண்டிப்பாக மக்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும், பெண்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும், மக்களுக்கு நல்லதே நடக்கும் அப்படின்னு தான் நம்ம அனைவருமே ஒவ்வொருத்தங்களும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஆனாலும் பார்த்திங்கன்னா இப்போவும் எப்போவும் நடக்கிற மாதிரி தாங்க எல்லா இடத்துலையும் நடந்துக்கிட்டு இருக்குது. முக்கியமாக குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா படிக்க போகிற குழந்தைங்களுக்கு பாதுகாப்பு இருக்கா, உயிர்களுக்கு உத்தரவாதம் இருக்கா, நல்லபடியாக போகிற குழந்தை நல்லபடியாக வீடு திரும்புமா அப்படிங்கிறது இன்னமும் கேள்விக்குறியாக தாங்க இருந்துக்கிட்டு இருக்குது. ஒவ்வொரு நாளும் பெற்ற தாய் தன்னுடைய குழந்தைய படிக்க அனுப்பும் போது அந்த தாயோட மனசு பதறிக்கிட்டே இருக்கிற மாதிரி தாங்க நிலமை நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டு இருக்குது. இப்போ அனைவருமே பார்த்துருப்பீங்க. சமீபத்தில் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டத்தில் பார்த்திங்கனாக்க இந்துஸ்தான் கல்லூரியில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தெரியும். அங்கே இந்துஸ்தான் அந்த கல்லூரியில் இங்கே நம்ம பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் சேர்ந்த ஒரு மாணவன் தான் படிக்கிறதுக்காக இந்துஸ்தான் கல்லூரிக்கு கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கு போயிருந்திருக்காங்க. அங்கே பார்த்திங்கனாக்க போதை அப்படிங்கிறது அதிகரிச்சிருக்கு அந்த கல்லூரியில். இந்த மாணவன் ஒரு நல்ல பழக்கத்தோடும் நல்ல பண்புகளோடும் இருந்த ஒரு காரணத்தால் இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படிங்கிறத போயிட்டு அவனுக்கு தெரிஞ்ச விஷயத்த பிரின்ஸ்பாலுக்கிட்டேயோ இல்லை மற்றவங்கள்ட்ட சொல்லியிருக்காங்க. இவன் சொன்னதன் அடிப்படையில் அந்த பழக்கத்துக்கு அடிமையானவங்க எப்படி இவன் போய் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கனாக்கா அந்த குழந்தைய கொன்று இருக்காங்க. இப்போது அந்த குழந்தைய இழந்துட்டு அந்த தாயும் தகப்பனும் தவிக்கிற தவிப்புக்கு யாருங்க பதில் சொல்லுவா சொல்லுங்க பார்க்கலாம். அதுக்கான நீதி என்ன? நம்ம வீட்டு பிள்ளைங்க படிக்க போகும்போது அங்கே பாதுகாப்பு என்னவா இருக்குது? நீங்களே சொல்லுங்கள் பார்க்கலாம். அந்த கல்லூரியில் பார்த்தீங்கன்னா அந்த மாணவனை எல்லாரும் சேர்ந்து கொலை பண்ணுறதுனையும் அந்த நிர்வாகம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்குது. அப்போ அந்த பையனுக்கான பாதுகாப்பு என்னவா இருக்குது நினச்சி பாருங்கள்.
இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 15 அன்றைக்கி வந்து சுதந்திர தினங்க. சுதந்திரம் கிடச்சிருச்சின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக இன்னும் நமக்கெல்லாம் சுதந்திரமே கிடைக்காம தாங்க இருந்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த ஆகஸ்ட் 15 பார்த்தீங்கன்னாக்க கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு கல்லூரி இருக்குது. அந்த கல்லூரிக்கு வந்து பார்த்திங்கனாக்க ஒரு பெண் குழந்தை படிக்க போயிருக்காங்க. அந்த ஹாஸ்டலில் நிறைய டைம் பார்த்திங்கன்னா அந்த சாப்பாடு பிரச்சனை, மற்ற சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் அங்கே இருந்திருக்கு. அதெல்லாம் வந்து சுட்டி காட்டி ஒரு மாணவி முன் நின்று வந்து போராட்டம் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க. அதன் காரணமாக அந்த நிர்வாகத்தில் இருக்கிறவங்க இந்த பொண்ணு மட்டும் எல்லாத்தையும் சுட்டி காட்டிக்கிட்டே இருக்குது, நம்ம கல்லூரியில் எந்த ஒரு குறைகள் இருந்தாலும் உடனே வந்து போராட்டம் அப்படின்னு பண்ணிக்கிட்டு இருக்குது அப்படின்னு அந்த மாணவியின் மீது அந்த கல்லூரியில் உள்ளவங்களுக்கு ஒரு வெறித்தனமான கோபம் வந்திருக்குங்க. அந்த கோபத்தின் அடிப்படையில் குழந்தையை கூப்பிட்டு எப்போ பார்த்தாலும் ஒரு மாதிரி நோஸ் கட் பண்ணியிருக்காங்க. அந்த பொண்ணுக்கு வந்து சும்மா நின்னா குத்தம் உட்காந்தா குத்தம் அப்படின்னு சொல்லி எதுக்கு எடுத்துட்டாலும் குறைகளை கண்டுபிடிச்சி பாப்பாவை வந்து ரொம்ப தீவிரமாக கண்டிஷன் பண்ணியிருக்காங்க. நிறைய ஃபைனு இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க. இந்த மன உடைச்சல் தாங்காமல் பாப்பா வந்து பார்த்திங்கனாக்க மாடியிலேருந்து விழுந்து குதித்து தற்கொலை பண்ணிக்கிட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே உள்ள மாணவர்கள் அத்தனை பேரும் போராடிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இந்த மாணவி வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டதுக்கான முழுக்க பள்ளி நிர்வாகம் தான் காரணம். அவங்களே வந்து பண்ணிக்க கிடையாது. இந்த கல்லூரி நிர்வாகம் பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு வந்து நிறைய மன உடைச்சலுக்கு ஆளாக்கியிருக்காங்க, நிறைய டார்ச்சர் கொடுத்துருக்காங்க. அதன் காரணமாக தான் பாப்பா வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டா அப்படின்னு வந்து அங்கே இருக்கக்கூடிய அத்தனை மாணவிகளும் போராட்டம் பண்ணுறாங்க. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய அந்த காவல்துறையினர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா அந்த கல்லூரி நிர்வாகத்தின் மீது எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய மாணவர்கள் மீது தடியடி அடித்து அவங்கள தான் கைது பண்ணிக்கிட்டு போகிறாங்க. இது எந்த ஆட்சி மாறினாலும் காவல்துறையினர் இப்படி தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு இது ஒரு முன் உதாரணமான ஒன்று தாங்க. ஆட்சி மாறினாலும் காட்சி மாறல. காவல்துறையினர் எப்போவுமே பணபலம் படைத்தவனுக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டிய அந்த போலீஸ்காரங்க பணக்காரனை பார்த்து விட்டுட்டு ஏழை வீட்டு பிள்ளைகளுக்கு ஏதாவது நடந்தால் கண்டும் காணாமல் இருந்துக்கிட்டு தான் எல்லா ஆட்சியிலையும் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாத லாக்அப் டெத்து நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இந்த லாக்அப் டெத்தும் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை நடந்திருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். ஆனால் எல்லாமே எப்பவும் நடக்கும். ஆட்சி மாறினா இதெல்லாம் எதுவுமே நடக்காது அப்படின்னு தான் நம்ம அனைவரும் எதிர்பார்த்தோம். ஆனால் பார்த்திங்கன்னா எல்லா கொடுமைகளும் இன்னமும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. எந்த கொடுமைக்கும் ஒரு தீர்வு கிடையாமல் இருந்துக்கிட்டு இருக்குதுங்க. பாப்பாவுக்கான நீதி அப்படிங்கிறதும் கேள்விக்குறியாக இருந்துக்கிட்டு இருக்குது. கண்டிப்பாக தமிழக முதலமைச்சர் அவர்களை சந்தித்து மனு கொடுப்போங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுமையாக காத்திருந்து பார்ப்போம். பாப்பாவோட அறக்கட்டளைக்கு உங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவியை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். உங்களுடைய ஆதரவு தாங்க என்னுடைய பலமாக இருந்துக்கிட்டு இருக்குது. உங்களுடைய ஆதரவு எப்பவும் ஸ்ரீமதி அறக்கட்டளைக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. ஜஸ்டிஸ் ஃபார் ஸ்ரீமதி.